வீடியோல இப்படி இருந்த கீர்த்தி சுரேஷ் இப்படி மாறிட்டாங்க. நாட் ஓன்லி கீர்த்தி சுரேஷ், எல்லா ஆக்ட்ரஸுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டார்டிங் கெரியர்ல இந்த மாதிரி ஒரு டோன்ல இருந்து இப்போ பயங்கரமா அவங்களோட ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணி சும்மா பலன்னு இருப்பாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா? ஏன்னா செலிபிரிட்டிஸ் வந்து அவங்க நிறைய க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதனால அவங்களோட ஃபேஸ் க்ளோவா இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்களோட ஸ்கின் சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் வந்து மெலனின் ரிடக்ஷன். ஸோ மெலனின் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு கலரை கொடுக்கும். அண்ட் ஆல்சோ அது சன்னோட யூவி ரேசஸ்லேருந்து நம்மளோட ஸ்கின்னையும் பாதுகாக்கும். இந்த மெலனினை நம்ம குறைக்கிறது மூலமாக தான் நம்மளோட ஸ்கின் கொஞ்சம் ஃபேர் ஆகும், நம்மளோட கலர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளோட மெலனினை ரெடியூஸ் பண்ணி ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்க ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களோட ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து குளுட்டதைன் அப்படின்ற இன்ஜெக்ஷன் வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்குவாங்க. இது வந்து 2 to 3 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து 8 இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க. அண்ட் 6 மந்த்துக்கு அப்புறம் திருப்பி இந்த இன்ஜெக்ஷன் வந்து போட்டுக்குவாங்க. அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு அவங்களோட கெரியருக்கு அந்த அவங்க சம்பாதிக்கிற மணிக்கு அது வந்து ஒருத்தான ஒரு விஷயம். பட் நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போட்டு நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து பிரைட் ஆக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மெலனின் வந்து ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ அடிக்கடி உங்களோட ஃபேஸில் வந்து இந்த சின்ன சின்ன ஹோம் ரெமடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கின்ல வந்து ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். இந்த மாதிரி காசு செலவு பண்ணி நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறது மூலியமா நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயம் உங்கள் ஸ்கின்னுக்கு ஒத்து போகல அப்படின்னா நிச்சயமா உங்களோட ஸ்கின் இந்த அளவுக்கு மோசமா டேமேஜ் ஆகும். நல்லா இருக்க ஸ்கின்னை நம்மளே நம்ம கலரா இருக்கணும் அழகா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த அளவுக்கு மோசமா கெடுத்துக்காதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டேமேஜ் யுவர் ஸ்கின். யாருமே ப்ளீஸ் சொந்த காசுல சூனியம் வச்சுக்காதீங்க. என்னோட ஸ்கின்னை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிம்பிள் கூட இருக்காது, அவ்வளோ ஷைனா சூப்பரா இருக்கும். ஏன்னா என்னோட இத்தனை வீடியோஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட ஸ்கின்ல வந்து எந்த விதமான ஒரு பிம்பிளோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பட் அடிக்கடி நான் டேன் ஆயிருக்கேன், பட் இட்ஸ் நேச்சுரல். பட் பிம்பிள்ஸ் ஆக்னே இந்த மாதிரி எந்த விஷயமும் எனக்கு வந்ததே கிடையாது. பிகாஸ் நான் வந்து ஒரு வில்லேஜ் கேர்ள் அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்தே நான் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணதே கிடையாது. அண்ட் ஆல்சோ நான் வந்து சின்ன வயசில் ரொம்ப டார்க்காக இருப்பேன். ஸோ அப்போல்லாம் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தோணும் போது நான் அப்போ கூட ஹோம் ரெமடிஸ் அப்பாட்ட கேட்டு ஸ்கூல் படிக்கும்போது என்ன அப்பாட்ட கேட்டு வாங்க முடியும் இந்த க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்பாட்ட கேட்டு வாங்க முடியாது, நானே தான் வீட்டில் இருக்க இந்த டொமேட்டோ கேரட் இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணி தான் என்னோட ஸ்கின்னை வந்து ஓரளவுக்கு நான் பிரைட்டன் பண்ணேன். அண்ட் ஆல்சோ எந்த விதமான ஒரு பிம்பிளும் வராமல் இவ்வளோ நாள் என்னோட ஸ்கின்னை வந்து இவ்வளோ ஹெல்த்தியாக நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அந்த மாதிரி எந்த விதமான கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் கெமிக்கல் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எப்படி ஹோம் ரெமடிஸ் வச்சு நம்மளோட ஸ்கின்னை வந்து மெலனினை வந்து எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுக்கு எந்தெந்த பொருள் எல்லாம் மெலனினை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுதோ அந்த பொருள் எல்லாம் சேர்த்து ஒரு ஃபேஸ் பேக் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து இல்லை அந்த விஷயம்லாம் இப்போ வேணாம், வீடியோவை கண்டினியூவாக பண்ணுங்கள். லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு சில போனஸ் டிப்ஸோடு சொல்கிறேன். ஸோ ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் சுபாக்ரிஷ்ணன். ஸோ உங்களுக்கு எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னை நேச்சுரலாகவும் ஹோம் ரெமடிஸ் மூலமாகவும் ரொம்ப க்ளோயிங்காக வச்சுக்கணும் அப்படின்னா திஸ் சேனல் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் யூ. ஸோ என்னோட சேனலில் கண்டினியூஸாக இதே மாதிரி வீடியோஸ் தான் வந்துட்டுருக்கோம் வித் ஜென்யூன் ரிசல்ட்டோட. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருப்பேன். அந்த ஃபேஸ் பேக்குக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஹெல்ப் டு ரெடியூஸ் மெலனின் அப்படின்னு வரும். இன்னும் ரொம்ப குளறுது. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமடிஸ் தான் எடுத்திருக்கேன். எல்லார் வீட்லேயுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய பொருள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனி, யோகட், ஆரஞ்சு பீல் பவுடர் அண்ட் மில்க். நீங்கள் மில்க் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா எடுத்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். இந்த 3 பொருளுமே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும். திஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் மெலனின் அப்படின்னு கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து அந்த ஃபேஸ் பேக்கை வந்து ரெடி பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு தேவையான அளவுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர். ஸோ ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து ரிச் இன் விட்டமின் சி, இது நம்மளோட மெலனினை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹனி வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது வந்து தானும் கெடாது, தன்னை சார்ந்தவங்களையும் கெட விடாது. ஸோ ஹனி எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து யோகட்டில் வந்து நிறைய லாக்டிக் ஆசிட் இருக்குது. இது நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மில்க் வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் ஆப்ஷனல் தான். எப்படி நம்ம அந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க.
ஸோ இது வந்து அளவெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. நம்மளோட வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து எந்த பொருளுக்குமே அளவு சொல்ல மாட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் ரொம்ப இச்சிங்காக இருக்குது, லைக் இந்த லெமன் ஜூஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அது சுத்தமாக செட் ஆகாது. கஸ்தூரி மஞ்சள் அது வந்து சில பேருக்கு செட் ஆகாது, எரியும் அப்படியே. இந்த மாதிரி பொருள்லாம் மட்டும் ஓரளவுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. பட் இந்த தயிர், ஆரஞ்சு பீல் பவுடர், ஹனி இதெல்லாம் ஸ்கின்னை வந்து ஒன்றுமே பண்ணாது. ஒரு வேளை உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமான குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி, சாரி எனக்கு லைட்டிங் சரியாக இல்லை, எனக்கு கேமரா சரியாக இல்லை, அதனால இது நல்லா கூழ் மாதிரி தெரியுது. பட் நேரில் வந்து நல்ல ஒரு கலர் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கு தான் இப்போ வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ என்னோட ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மூஞ்சி ஸோ பார்த்துக்கோங்க, இந்த வித மேக்கப் எதுவும் கிடையாது. ஸோ எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்த மாதிரி ஸ்கின் கேர் வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மேக்கப் போட மாட்டோம்ட்டு. Wow. ஸோ கைஸ் ஃபைனலி நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட வச்சுருந்தேன். ஸோ சூப்பராக வாஷ் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் எனக்கு லைட்டிங் சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு. லைட்டிங் தெரியாத இடத்துலையே இது எப்படி என் ஸ்கின் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். ஐ திங்க் யூ see the டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ சாஃப்ட் அண்ட் நரிஷ்மெண்ட்டாக இருக்குது பாருங்கள். லைட்டிங் சரியாக இல்லாத இடத்துல ஒரே ஒரு குண்டு பல்பு வச்சு மட்டும்தான் ஓட்டிகிட்ருக்கேன். இதுக்கே என்னோடய ஸ்கின் வந்து நல்ல ஒரு பளபளப்பு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராக ஃபீல் பண்ணுறேன். அப்படியே தொட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ்க்கே எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வீக்லி 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கும். உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு செம்மையான க்ளோயிங்கும் கிடைக்கும். உங்களோட ஸ்கின்ல மெலனினோட அளவு வந்து ஓரளவுக்கு குறையவும் இது ஹெல்ப் பண்ணும். நம்ம பயங்கரமாக காசு கொடுத்து கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மெலனினை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப பிரைட்டாக வச்சுக்கிட்டாலும் நம்மளோட ஃபேஸ் ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரொம்ப க்ளோயிங்காகவும் இருக்கும். எப்போவுமே நேச்சுரல் வே தான் பெஸ்ட். ஸோ அதோட ரிசல்ட் ரொம்ப லேட்டாக கிடைச்சாலும் பட் லாங் லாஸ்டிங்காக ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை தயவு செஞ்சு டேமேஜ் பண்ணிக்காதீங்க. ஸோ கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். நம்மளோட பாடி நமக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்கின் கம்மியாக இருக்குது, அது நமக்கு பட் இட்ஸ் ஓகே, அதுவும் அழகு தான். பட் நமக்கு பிடிக்கல, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேராக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஃபேர் ஆகாதீங்க. இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி நிச்சயமாக யூ லவ் இட். ஸோ தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக யூ ஃபீல் ஸோ குட். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.